சரி உள்ள வா, ஆன்ட்டிட்ட போய் சொல்லலாம். இரு. இந்த முத்து மீனா ஏதோ ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு ஆர்த்திலாம் எடுத்தாங்கல்ல. இப்ப நம்ம காரே வாங்கியிருக்கோம், இதுக்கு ஆர்த்தி எடுக்காம இருந்தா எப்படி? அதெல்லாம் எதுக்கு மனோஜ்? நீ சுமாரு. சொல்லுடா, எப்ப வீட்டுக்கு வர? வெளியில தான் இருக்கு. அப்ப எதுக்கு போன் பண்ற? உள்ளவா. நீங்க வெளியில வாங்கம்மா. வரும்போது ஆர்த்தி தட்டோட வாங்க. ஆர்த்தி தட்டா? எதுக்கு? நானும் ரோகிணியும் கார் வாங்கிட்டோமா. என்னடா சொல்ற? நிஜமாவா? நீங்க எல்லாரையும் கூப்பிட்டு கீழே வாங்கலாம். சரி 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 சரி. ஏங்க வாங்க, கீழே போலாம். ரவி, ஸ்ருதி, சீக்கிரம் வாங்க. ஏங்க நம்ம மனோஜ் என்ன பண்ணிருக்கா தெரியுமா? என்ன பண்ணா? அவங்க மாமனார் கொடுத்த பணத்தை எடுத்து ஓட்டானா? ஏய், என்னன்னு தெரியல. விஜய், என்ன அவன் புதுசா கார் வாங்கியிருக்கானாங்க. கார் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தான். அவனுக்கு எதுக்கு இப்ப காரு? அன்னைக்கு வாங்க வந்தப்ப வேணாம் அவசரப்படான்னு சொல்லி தானே விட்டேன். அவன் கார்ல போனா உனக்கு கண்ணுக்கு பொறுக்காதே, அதான் அன்னைக்கு மாத்தி விட்டுட்டேன். இப்ப அவன் கார் வாங்கிட்டு வந்துட்டான். என்ன அவன் கார் நின்னுச்சா? நம்ம எல்லாரும் போய் தள்ளணுமா? ஏய் ஏங்க, இவன் வாய் வச்சுட்டு சும்மா இருக்க சொல்லுங்க. அவன் எப்படி வளர்ந்துகிட்டு இருக்கான்னு இவனை வந்து பார்க்க சொல்லுங்க. அவன் ஏற்கனவே நெடுமர மாதிரி வளர்ந்துருக்கான், இன்னும்மா வளரணும். ஏய் மனோஜ், பாருங்க கார் எப்படி இருக்கு. நல்லா இருக்குடா. புதுசா பார்த்தா அப்படிதான் தெரியுது, ஆனா இல்ல செகண்ட்ஸ் தான்ப்பா, கொஞ்சம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இப்பதான் மனோஜுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருக்கு. படிப்படியா முன்னேற ஆரம்பிச்சிருவான் பாருங்க. கார் நல்லா தான்டா இருக்குது. எவ்வளவு ஆச்சு? 4 லட்சம்பா. 1 லட்சம் டவுன் பேமெண்ட் கட்டியிருக்கேன், மிச்சதெல்லாம் லோன் தான். 4 லட்சமா? பாருமா, இவன் ஒருத்த ஏதாவது நோண்டிட்டு இருப்பான். என்ன பண்றீங்க? ஏங்க இப்படி வாங்க. என்ன கார் போய் தட்டி தட்டி பாத்துட்டு இருக்கீங்க? மீனா, இதுக்கெல்லாம் 4 லட்சம் ஓவர் மீனா. விடுங்க. ஏன்டா இதுக்கு போய் இவ்வளவு காசு கொடுத்த? டேய் நான் நல்லா விசாரிச்சு தான் வாங்கியிருக்கேன். போடாங். 2 இல்ல ஒரு 2.5 லட்சம். அதுவே இதுக்கு அதிகம்டா. இதுக்கு போய் 4 லட்சம் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கிற. நல்லா ஏமாந்துட்டு வந்து நிக்கிறான் பாருப்பா. இதுல இவர் தொழிலதிபர் ஆக போறாராம். ரோஹிணி, இவருக்கு தான் காரை பத்தி நல்லா தெரியும்ல, இவரை கூட்டிட்டு போய் வாங்கிருக்கலாம்ல. ஏன் இவர் என்ன மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கா முடிச்சிருக்காரு? இவர் இன்ஜினியரிங்லாம் ஒன்னும் படிக்கல, ஆனா காரை நல்லா படிச்சு வச்சிருக்காரு. பார்லரமா, ஒரு கார் ஸ்டார்ட் ஆகும்போது அதோட சத்தத்தை வச்சு எது ஃபால்ட் எது நல்லா இருக்குன்னு சொல்லிடுவேன். டேய் மனோஜ், முத்துவை கூட்டு போய் வாங்கிருக்கீங்க. இவன் தான் கௌரவம் பாக்குறவன் ஆச்சரா. இப்ப பாரு, காசை ஏமாந்து நிக்கிறான். விட்டா மாமனார் காசையும் தொலைச்சிருவான் போல இருக்கு. ஏய் வாய வைக்காதடா. அவன் சும்மா அடிச்சு விடுறாமா. கார்லாம் நல்லா தான் இருக்கு. மனோஜ், இப்போ உனக்கு எதுக்கு காரு? இல்லப்பா, நான் ஒரு பிசினஸ் பண்ண போறேன். அது விஷயமா 4 இடத்துக்கு போகணும். பஸ்ல ஆட்டோல எல்லாம் போக முடியுமா? பிசினஸ் பண்ண போறீங்க? ஆமா, அத சொல்லவே இல்ல. அது இனிமேதான் முடிவு பண்ணும். பாத்தியாப்பா, என்ன செய்ய போறோம்னே தெரியல, அதுக்குள்ள காரை வாங்கிட்டு வந்து நிக்கிறான். ஏங்க, அதெல்லாம் மனோஜ் ரோகிணியும் சேர்ந்து நல்ல பிசினஸா தான் பண்ணுவாங்க. இப்ப இதெல்லாம் தேவையாங்க? நீங்க 2 பேரும் சேர்ந்து நெல்லுங்க. மீனா, இத பத்த வை. ரோஹிணி, வாழ்த்துக்கள்டா. கங்க்ராட்ஸ். மை பெஸ்ட் விஷஸ். காரை வாங்கிட்ட, அதுக்குன்னு ஒரு செலவு இருக்குது. அது உழைச்சாதான் வரும். சீக்கிரமா பிசினஸ் பண்ற வேலையை பாரு, சரியா? சரி வாங்க, நம்ம எல்லாரும் போட்டோ எடுத்துக்கலாம். வாங்க வாங்க ஆண்டி. மீனா நீங்களும் வாங்க. மீனா, வாங்க மீனா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான மேலும் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.